சுடுகாடு வழிப்பாதை திறக்கப்படாவிட்டால் 2026 தேர்தல் புறக்கணிப்பு. ஆதிதிராவிடர் பொதுமக்கள் அறிவிப்பு. சேரன் மகாதேவி. திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி வட்டம் கோபாலசமுத்திரம் பேரூராட்சி மன்றத்திற்கு உட்பட்ட பிரான்சேரி கிராமம் வார்டு எண் 11 மற்றும் 12 பகுதிகளில் வசித்து வரும் ஆதிதிராவிடர் சமுதாய மக்களுக்கு சொந்தமான இடுகாடு மற்றும் சுடுகாட்டிற்கு செல்லும் முக்கிய வழிப்பாதை கடந்த 3 ஆண்டுகளுக்கும் மேலாக அடைக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் ஆதிதிராவிடர் சமுதாயத்தினர் 3 தலைமுறைகளாக வழிபட்டு வரும் காலங்கரை சுடலை மாடன் சுவாமி மற்றும் இசக்கியம்மன் திருக்கோயில்கள் அமைந்துள்ள இடத்திற்கு செல்லும் ஒரே வழிப்பாதையும் தற்போது மூடப்பட்டு இருப்பதால் பொதுமக்கள் பெரும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். இவ்வழிப்பாதை கடந்த காலத்தில் கோபாலசமுத்திரம் பேரூராட்சி மன்ற முன்னாள் தலைவர் திரு என் கணேசன் அவர்களால் சுடுகாடு மற்றும் கோயில்களுக்கு செல்லும் பொதுப்பாதையாக கருதி தார் சாலை அமைக்கப்பட்டதாகவும் அதன் பின்னரே தனியார் நபர் ஒருவர் இந்த வழிப்பாதை தனக்கு சொந்தமான பட்டா நிலம் என கூறி பாதையை அழைத்துள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். இந்த சுடுகாடு மற்றும் கோயில் வழிப்பாதையை திறக்க கோரி மாவட்ட ஆட்சித்தலைவர், சேரன் மகாதேவி வட்டம் தனி வட்டாட்சியர், ஆதிதிராவிடர் நலத்துறை அலுவலர்கள் மற்றும் கோபாலசமுத்திரம் பேரூராட்சி மன்றம் ஆகியோரிடம் பலமுறை மனுக்கள் அளித்த போதிலும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த வழிப்பாதையை ஆதிதிராவிடர் பொதுமக்கள் மட்டுமன்றி அனைத்து சமுதாயத்தை சேர்ந்த பொதுமக்களும் சுடுகாட்டிற்கு செல்ல பயன்படுத்தி வந்ததாகவும் தற்போது பாதை அடைக்கப்பட்டதால் இறுதி சடங்குகள் நடத்துவதில் கடும் சிரமம் ஏற்பட்டு வருவதாகவும் கூறினர். எனவே உடனடியாக சுடுகாடு மற்றும் கோயில்களுக்கு செல்லும் வழிப்பாதையை திறக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இக்கோரிக்கைக்கு தீர்வு காணப்படாத பட்சத்தில் 2026 நடைபெற உள்ள தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாகவும் ஆதிதிராவிடர் பொதுமக்கள் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கோபாலசமுத்திரம் பேரூராட்சி வாஞ்சேரி கிராமம் ஆயுதங்கள் தாக்கப்பட்ட சுடுகாடு சுரைமாடன் கோயிலுக்கு செல்லும் பாதை வழி அடைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது அந்த வழியை திறந்து எங்களுக்கு சுடுகாடுக்கும் சுரைமாடன் கோயிலுக்கும் வழியை மீண்டும் திறந்து ஏற்பாடு செய்கின்ற மாதிரி ஊர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தலைமுறை அப்படி பெய்கிட்டு இருக்கு. எவ்வளவு நாளா கேட்டுட்டு இருக்கீங்க? 5-6 வருஷமா எதுக்கு அடைச்சாங்க? ரெகுலரா போய்கிட்டு இந்த இடம் பட்டா இருக்குன்னு சொல்லி அவரு அடைச்சிருக்காரு. அது பஞ்சாயத்துக்கு பாத்தியப்பட்ட பட்டா இடத்துல எப்படி பஞ்சாயத்துல இருந்து ரோடு போட்டாங்க. பட்டா இடம்னா பஞ்சாயத்துல இருந்து அன்னைக்கு ரோடு போட விட்டுக்க கூடாது. நாங்க எப்போதும் அந்த வழியில போயிட்டு வழியில இப்போ பட்டா இடம் சொல்லி இப்ப மறைச்சு வச்சிருக்காங்க. பட்டா இடத்துல எப்படி பஞ்சாயத்துல இருந்து ரோடு போட முடியாது? தார் ரோடு போட்டுருந்தது. நாங்க தலைமுறை அந்த ரோடு வழியா அந்த வழியா தான் போறோம். எங்களுக்கு சுடுகாடு கோயில் எல்லாமே அந்த வழி அந்த வழி யாருமே ஓட்டு போட மாட்டோம். இந்த வழி அடைச்சது திராவிட மாடல் ஆட்சியிலதான் அடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த யாருமே அடைச்சிருக்கு. இப்ப இந்த கவர்மெண்ட் ரோட அடைச்சி பட்டா இருக்குன்னு சொல்றாங்கன்னா அப்ப இதுக்கு முன்னாடி எப்படி பட்டா இடத்துல எப்படி போட விட்டாங்க? அதுதான் வழியை துறக்க வரைக்கும் நாங்க ஓட்டு போட மாட்டோம். தேர்தல நாலு 5 சமுதாயம் எல்லாருமே பாதிக்கப்பட்ட ரோடு தான் இது. பஞ்சாயத்து ரோடுன்னா அப்போ பஞ்சாயத்துல இருந்து சொல்லியாச்சு, இந்த கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்தாச்சு, தாசில்தார் ஆபீஸ்ல மனு கொடுத்தாச்சு, எல்லா பக்கமும் கொடுத்தாச்சு. அந்த வழியை அவரும் ஒரு அதிகாரி தான், அவருக்கு தெரியும்.
இது நம்ம வந்து ஊர் பொதுமக்கள்லாம் போகக்கூடிய வழி பஞ்சாயத்துல இருந்து ரோடு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் தெரிஞ்சுதான் எல்லாமே அடைச்சி வச்சிருக்காங்க. ஆயுதோட நிலத்தினுடைய தனி வட்டாச்சு இதுக்கு மூல காரணம் அந்த வழியை நீங்க சுட்டி காட்டிருங்க. நாங்க வந்து ஆயுதிராவிட மக்கள் தான். அப்படியே ஆயுதிராவிட மக்களுமே இந்த ஆயுதிராவிட நடக்கிற அவங்களே பிரச்சனை பத்தி கண்டுக்கிட மாட்டாங்க.